எங்க நம்ம போறோம்? பெல்ட் வாங்க. பிரிட்ஜ் ஏனாலே பெட்ரோல் பங்க் தான் இல்ல. வா. எங்க நம்ம போறோம்? பெல்ட் எப்படி மாலா இல்லைன்னா பெல்ட் ஷோரூமா? எங்க போறோம்? ஃபேக்டரி, பெல்ட் ஃபேக்டரிக்கு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பெல்ட் ஃபேக்டரிக்கே போறோமா? அடேங்கப்பா, வசதி தான் காரணம். நான் வந்து நீங்க ஐயோ இருங்க திரும்பிடுறேன். கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாம ரொம்ப நேரமா ஏத்துட்டேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்பதான் ஃபோக்கஸே ஆன் பண்ணேன். இல்ல வியாபாரம் நான் வியாபாரம் நியூட்டன்ல வியாபாரம் வரையா பார்க்கலாம். இருடா டேய். ஓ மை காட். ஷோரூம் பாய போறீங்களா? ஷோரூம் இருப்பா, காட்டலாம். நீ ஏன் பதற? எனக்கே நீ தான் காட்ட போற என்ன கொஞ்ச நேரத்துல. முதல்ல நான் பாக்குறேன், அப்புறமா இவங்களுக்கு காட்டலாம். எல்லாரும் ஒன்னா இப்படின்னு கை காட்டுவேன். இப்படி எங்கயா அங்க அதான் ஷோரூம் பயங்கரமா இருக்கும். இந்த சிக்னல்லாம் எங்கேயுமே கிடையாதுங்க. இங்க நாங்களா புரிஞ்சுக்கிட்டு நாங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரோட கிராஸ் பண்ணாதான் உண்டு. அண்ணன் கிராஸ் பண்றாரா? பார்க்க போறீங்க அவ்வளவுதான். நாங்களா கிராஸ் பண்ணாதான் உண்டு. எங்க வந்துச்சா? ஓ இங்க பில்டப் பண்றதோ பீலாவறனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆடா பாவி, சரி விடு, வா எவ்வளவுன்னு கேட்கலாம். 100 ரூபா போட்டுக்கிறேன். இங்கே இந்த பெல்ட் வாங்க போற போயிடு. ஆமாண்ணா. சாக்ஸ்லாம் எவ்வளோண்ணா? 100 ரூபா இருக்கு, 150 ரூபா இருக்கு. 100 ரூபாய் 150 ரூபா. பேரம் பேசுவானா இல்ல அப்படியே வாங்கிட்டு வருவானான்னு தெரியல, பாக்கலாம். இருங்க, நானும் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். இதுவா எனக்கு ஃபோக்கஸே ஆகல. இதுவா எனக்கு தெரியலையப்பா. ஒன்றும் இல்லை, இந்த டிசைன் இங்கே சென்டரில் இருக்குது, அந்த டிசைன் அது கார்ல இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அதான் அது நம்மளுக்கு டிஃபரெண்ட். இது என்ன எடுத்துக்குது, நல்லா இருக்குது. 150 ரூபா சொன்னாங்க. அது இது 150 ரூபா சொன்னாங்க. இல்ல இந்த பெல்ட் டிஃப்ரெண்ட் வருமா? சாக்ஸ் 150 ரூபா எதுனா? இது இதுவா? இது 150 ரூபாயா? இது 150. இது 150, இது 150, இது இதெல்லாம் 100 ரூபாய். 100 150. டான் டான் டான். ஆத்தா, இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. ஒரு வழியா வாங்கிட்டோம். அவ்வளோதான். எங்க ஏரியால பெட்ரோல் எவன் கூட ஏதோ பெருசா கூட்டிட்டு போவான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா ஃபேக்டரி பயங்கர ரைட் பார்க்கணும். ஆமாமா, இங்க நாங்களாம் எங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல போகுது. ஒரு சிக்னல் இல்ல பாத்தீங்களா? அந்த பெல்ட் தான் கேட்டேன். எந்த பெல்ட்? உருவில்லாமா?
பொறுமையா போடா ஏன்பா பெல்ட் காட்டுறேன் வாங்க பெல்ட் காட்டுறேன்னு முன்னாடி போலீஸ் வண்டி போகுது இவர் பெல்ட் தான் அதான் பட்டா சின்னதா ஆல்ரெடி பாதி உருவின் தான் இருக்குது உருவிடலாமா கேளு நான் வேணாடி அவர் ஓட்டி அணைச்சு போறேன் அப்படியே கை வச்சிரு அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவர் அடி பொம்பரை மேல் சுத்துவாரு. இந்த பெட்ரோல் பேங்க் ஞாபகம் இருக்கா? பெட்ரோல் பேங்க் பிளாஸ்டிக்கா இருக்கும், சீட்ல போலாம். டன் டன் டன். ராஜன் இவர்தான் ராஜன். வணக்கம் ஏரியா. இதெல்லாம் எங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டு. அதெல்லாம் எங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டு பாத்தீங்களா? ஒரு நாள் நான் அதையும் சாப்பிட்றதே எடுத்து போட்டு காட்டுறோம். நாங்க டெய்லி கம்பா ஒரு சிக்கன் பக்கோடா. கம்பா இது மாட்டு சூப்பு விற்கிற இடம். மாட்டு கால் சூப்பா இல்ல ஆட்டுக்கால் சூப்பா ஏதோ ஒரு சூப். ஆட்டுக்கால் தெரியல, ஏதோ ஒரு சூப் விற்பாங்க. ஆனா பீஸ் ஒண்ணுமே போட்டு நான் பார்த்தது இல்ல. ஆட்டுக்கால் தான். அதான் எல்லாம் மேனுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கெல்லாம். இங்க சிக்னல் இருக்கு பாத்தீங்களா? இந்த சிக்னல் கூட பாத்தீங்கன்னா பாருங்க, அதான் எல்லாம் மேனுவல் அண்டர். இங்க பாருங்க தலைவெல்லாம் வருவான். வாங்க சார். இப்ப வண்டி வந்துனே அதுதான். இதெல்லாம் நாங்களா புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும். எங்க ஊர்ல யாரு என்னன்னு தெரியாமலே நாங்க அவங்கள புரிஞ்சுப்போம். உங்க ஊர்ல எல்லாம் இந்த வீடியோ பாக்குறவங்க ஊர்ல எல்லாம் அவன் ரேசரா கேட்டா அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். ரேசரா என்னன்னு கேட்டா தெரியாது மேக்சிமம். ஆனா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் கண்ணா மூடின்னு சொல்லலாம். எவனா இருந்தாலும் ரேசர் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க விட போறான். போனேன் ஸ்பீடா போறான், காத்தறியுது, போன் பறக்குது. எப்ப என்னப்பா போன் வேணாவா? அதெல்லாம் ஆச்சா போலீஸ்காரன் வந்து பின்னாடி அடிப்பான். அப்புறம் எங்க ஊர்ல அங்க நாய்கள் இருக்கும். நீங்கெல்லாம் வீட்டுக்கு தான் நாய்கள் ஜாக்கிரதை போடுவீங்க. நாங்கெல்லாம் எங்க ஏரியாவுக்கு நாய்கள் ஜாக்கிரதை போடுவோம். இன்னைக்கு வணக்கம் ஏரியால இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.